இட்ஸ் சினிமாவில் இந்த இப்படி மனுஷன் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து செம்ம சண்டை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வேலை செய்கிறதுல வந்து அப்பப்போ வந்து டிமிக் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரவீனா, மணி அண்ட் தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நேற்று வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல். ஸோ அந்த கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்க குளிக்க போனவங்க வந்து அங்கேயே வந்து ரொம்ப நேரமாக வந்து பூர்ணிமா மாயா கிட்ட வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க என்ன போயிட்டு வராமல் அப்படியே கட் பண்ணுறது பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேம் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, இல்லைனா வந்து வெங்காயம் கட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ காண்டாயிடுறாங்க அவங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்குது. இந்த மாதிரி விசித்ரா வந்து எங்கெல்லாம் வந்து வேலை சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பெருசாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடணுமா, இவங்க வந்து ஜஸ்ட்டு நின்றுட்டு சமையல் மட்டும் செய்வாங்களா, அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் எல்லோரும் சேர்ந்து, தினேஷ், மணி, ரவீனா எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ரவீனாவை வந்து கூப்பிட சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலைல வெஷல் வாஷ் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரவீனாவும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. ஸோ என்ன ஒரு 4 பாத்திரம் விளக்குறதுக்கு எதுக்கு அப்படி கத்தி கத்தி கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து எல்லோரும் அவங்கவுங்க டேர்ன் இருக்குல்ல, அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிடுறாங்க. அப்போ அந்த வெஷல் வாஷ் பண்ணும்போது அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா வந்து இவங்க கூடலாம் எவன் வந்து குடும்பம் நடத்துவான், திரும்பி கூட வந்துடாதம்மா நீ எல்லாம் அப்படிங்கிற, வந்துடாதம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ தினேஷை தான் வந்து சொல்கிறாங்க போல். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ தனியாக கூட இருந்துடலாம், இவங்கெல்லாம் கூட வந்து நீ இப்படிலாம் இருக்கவே முடியாது. எமோஷன் பாண்டிங்க, இவங்களுக்கெல்லாம் எமோஷனல் பாண்டிங்கே வராது சுத்தமாக. சும்மா வந்து உடம்பு முழுக்க இவங்களுக்கு வந்து விஷம் தான் இருக்குது. என்ன ஜென்மமோ தெரியல. 7.5 வருஷம் 7.5 வருஷம் ஆனாலுமே வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு எமோஷனல் பாண்டெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஹவுஸ்மேட்ஸ்க்கே இந்த நிலமை அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், வாழ்க்கையே வந்து இப்போ அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்ருக்காங்க தினேஷை. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி அண்ட் ரவீனா அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்ருந்தாங்க. ரவீனா வந்து எதுக்காக நீ அப்படி கூப்பிடுற, என்ன நான் நீ ஆர்டர் போட்டெல்லாம் வந்து நான் பண்ண முடியாது, நான் அங்கே வந்து பேசிகிட்ருக்கேன், நீங்கள் வேணுன்ட்டே வந்து என்னை கூப்பிட்டு வெங்காயம் இருக்க சொல்கிறீங்க, அது என்ன அர்த்தம்? நான் வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக எல்லா டைமுக்கும் எப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு நான்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரவீனாவும் கரெக்டாக டீசெண்டாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஆளுக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். நீ வந்து அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து மெதுவாக கூப்பிட்டுருக்கலாமே, அதுக்கு எதுக்கு கத்துற, விசித்ரா வாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கோவம். அதுக்கப்புறம் அப்பயும் வந்து ஒரு சில வார்த்தைகள் விட்றாங்க. நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லும் போது வந்து செம ஷாக்காக இருந்தது. அதே மாதிரி அந்த வெஷல் வாஷ் பண்ணும்போதே வந்து சொல்கிறாங்க, இவர் கூடலாம் வந்து 3 மாதத்துக்கு மேலே வந்து கொடுத்தனமே நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் மணி ரவீனா கிட்ட பேசும்போதும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இதுக்கே இப்படி சொல்கிறாங்களே, ஒரு புள்ள பெற்றுட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பேச சொல்கிறாங்க. ஒரு பாத்திரம் விளக்க சொன்னதுக்கு வந்து அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. மணி வந்து டேரெக்டாக கேட்டார், ஏன் மேம் ஒரு பாத்திரம் விளக்க சொன்னதுக்கு என்ன சும்மா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படி தான் நான் சொல்லுவேன், நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள்லாம் அப்படி தான், என் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கண்டினியூவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதே பார்க்க முடியுது. ஸோ லிட்டரலாக வந்து இது வரைக்கும் பிக் பாஸில் இந்த சீசன் 7 இப்படி ஒரு ஃபேஸை வந்து நம்ம பார்த்ததே இல்லை விசித்ரா. ஸோ ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இப்படியெல்லாம் வார்த்தை விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே மாதிரி அவரும் சும்மா இருக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷும் வந்து பார்த்திங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவன் விசித்ராவே வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ பீக் அடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேருமே வந்து மனசில் ஈகோவா இல்லை என்னன்னு தெரியல. பட் விசித்ரா கூட கொஞ்சம் லைட்டாக இறங்கி போன மாதிரி இருந்தது. தினேஷ் வந்து கண்டினியூவாக வந்து அது என்ன பண்ணாலுமே வந்து இப்போ ஏதாவது பின்னாடி பேசிட்டு தான் இருந்தார். ஸோ இப்போ வந்து அது வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இங்கோட முடிய போகிறதுல இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.